சென்னையில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ்ஐ உளவாளி என சந்தேகிக்கப்படும் அருண் செல்வராஜுவை வரும் 25ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கையை பூர்வீகமாக கொண்ட அருண் செல்வராஜுவை சாலிகிராமத்தில் உள்ள வீட்டில் புதன்கிழமை இரவு தேசிய புலனாய்வு அதிகாரிகள் கைது செய்தனர். அவரது வீட்டில் இருந்து டைரி, வரைபடங்கள், இந்தியா, இலங்கை பாஸ்போர்ட்டுகள் உள்ளிட்ட பல முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதில் பல்வேறு முக்கிய தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அண்மையில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ்ஐ உளவாளி ஜாகிர் ஹுசைன், கடந்த 2012ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட தமீம் அன்சாரி ஆகியோருடன் அருண் செல்வராஜுவிற்கு இடையே நிறைய தகவல் பரிமாற்றங்கள் நடந்திருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் சாலிகிராமத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து நீண்ட நாள் தங்கியிருப்பதும், சென்னையில் முக்கிய இடங்களில் உள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவர் உளவு பார்த்திருப்பதும், பல முக்கிய இடங்களை படம் பிடித்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பூந்தமல்லியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட அருண் செல்வராஜுவை வரும் 25ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய தண்டனை சட்டம் 120B, 121 கேபிட்டல் A, IPC, Section 20 of NDPS Act, Section 3, 4 and 9 of Official Secrecy Act, and Section 18 and 18B of UAP Act, Unlawful Prevention Act. ஆக சட்டத்தின் கீழ் அவரை குற்றம் சாட்டப்பட்டு அவரை இந்த நீதிமன்ற காவலுக்கு ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பியுள்ளார்கள்.